நாடு கடத்தப்படும் இந்தியர்களை அமிர்தசரஸில் கொண்டு வந்து விடுவது ஏன் என புதிய சர்ச்சை கிளம்பிய நிலையில் அருகிலுள்ள விமான நிலையம் என்பதே அதற்கு காரணம் என பாஜக விளக்கம் தந்துள்ளது. இந்த திடீர் சர்ச்சைக்கான காரணம் என விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. அமெரிக்காவுக்கு சென்று செட்டில் ஆகிவிட வேண்டும் என்ற கனவை நிறைவேற்ற முறையாக விசா கிடைக்காவிடில் வடமேற்கு மாநிலத்தவர்கள் பெரும்பாலும் தேர்ந்தெடுக்கக்கூடிய வழி கழுதை பாதை. லட்சக்கணக்கில் பணத்தை ஏஜென்ட்டுகளுக்கு கொடுத்து விமானம், படகு வழியாகவும் பல கிலோமீட்டரும் நடந்து பாலைவனம், மலை, கடல் என்று ஆபத்தான பாதைகளை கடந்தும் மேற்கொள்ளக்கூடிய இந்த கழுதை பாதை பலருக்கும் எதிர்பார்த்த எதிர்காலத்தை தருவதில்லை. மெக்சிகோ எல்லை வழியாக அமெரிக்காவிற்குள் நுழையும் போதே சட்டவிரோத குடியேற்ற முயற்சி என்று அமெரிக்க காவல்துறை அவர்களை சிறைப்பிடித்து விடுவது வாடிக்கை. அப்படி அண்மையில் கைதான இந்தியர்கள் ட்ரம்ப் அதிபரான பிறகு நாடு கடத்தப்பட்டு வருகிறார்கள். கடந்த வாரம் 104 இந்தியர்கள் அமெரிக்க விமானப்படை விமானம் மூலமாக பஞ்சாபின் அமிர்தசரஸ் குரு ராம்தாஸ் சர்வதேச விமான நிலையத்திற்கு கொண்டு வந்து விடப்பட்டனர். இரண்டாம் கட்டமாக நாடு கடத்தல் நடவடிக்கைக்கும் அமிர்தசரஸே தேர்ந்தெடுக்கப்பட்டது. பஞ்சாப் மக்களிடையே இது சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. பஞ்சாப் மக்களை இழிவுபடுத்தக்கூடிய நடவடிக்கை என்று அந்த மாநில அரசு குற்றம் சாட்டியுள்ளது. எந்த அடிப்படையில் அமிர்தசரஸில் விமானத்தை தரையிறக்க தேர்வு செய்யப்பட்டது என்பதை வெளியுறவுத்துறை அமைச்சகம் விளக்க வேண்டும் என்று முதலமைச்சர் பகவந்த் மான் சிங் வலியுறுத்தியுள்ளார். பஞ்சாபியர்கள் மட்டுமே சட்டவிரோதமாக குடியேறுகிறார்கள் என்ற கருத்தை மத்திய அரசு உருவாக்க நினைக்கிறதா என்றும் கேள்வி எழுப்பியிருந்தார். பொதுவாக அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகளில் தஞ்சமடைய கழுதை பாதையை பஞ்சாப், ஹரியானா, குஜராத் உள்ளிட்ட மாநிலங்களை சேர்ந்தவர்கள்தான் அதிகம் பயன்படுத்துவதாக கூறப்படுகிறது. அதனால்தான் பஞ்சாப் தேர்ந்தெடுக்கப்பட்டதாக மத்திய அரசு தரப்பில் விளக்கம் தரப்பட்டது. அதே சமயம் கடந்த முறை நாடு கடத்தப்பட்டவர்களில் அதிகபட்சமாக இருந்தவர்கள் ஹரியானா மற்றும் குஜராத் மாநிலங்களை சேர்ந்தவர்கள். 2 மாநிலங்களிலிருந்தும் தலா 33 பேர் இந்தியா வந்தடைந்தனர். அடுத்தபடியாகத்தான் 30 பேருடன் பஞ்சாப் 3ஆம் இடம் பிடித்திருந்தது. இதுதான் நாடு கடத்தப்பட்டவர்களை அழைத்து வர ஹரியானா, குஜராத்தை தரையிறக்கக்கூடிய இடமாக ஏன் தேர்வு செய்யவில்லை என்ற கேள்வியை பஞ்சாப் அரசு முன்வைக்க காரணமாக மாறியுள்ளது. तो पहले 33 उनके थे, हरियाणा के थे 33, अंबाला क्यों नहीं उतरा? रफाल को तो अंबाला उतारते हो, फ्रांस से जब रफाल आता है उसको तो अंबाला में उतारते हो भाई साहब। हमको बच्चे समझते हो क्या? हमें पता नहीं क्या बदनाम करने की कोशिश कर रहे हो. இந்நிலையில் அமெரிக்காவில் இருந்து இந்தியாவிற்குள் நுழையக்கூடிய விமானங்களுக்கு அமிர்தசரஸ் தான் மிக அருகில் உள்ள சர்வதேச விமான நிலையம் என்று பாஜகவின் தேசிய செய்தி தொடர்பாளர் RP சிங் விளக்கம் தந்துள்ளார். பொது அறிவு இன்றி இந்த விவகாரத்தை அரசியலாக்குவதையும் சதி கோட்பாடுகளையும் ஊக்குவிப்பதையும் நிறுத்திக் கொள்ளுங்கள் என்று அவர் முதலமைச்சர் பகவந்த் மானுக்கு பதிலளித்துள்ளார்.